தொகுப்பாசிரியர் சு விஜயபாஸ்கர். ஸோ இந்த புத்தகத்தில் ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, திராவிடர் கழகம் சார்பாக நீட் ஒழிப்பு, இடபிள்யூஎஸ் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பேரணி நடத்தினாங்க சமீபத்தில். ஸோ அந்த பேரணி வந்து ரொம்ப முக்கியமானது. இடபிள்யூஎஸ்க்கான வாய்ஸே அதுக்கப்புறமா இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 106 கட்டுரைகள் பேச போகிறோம். யார் வேணால் பேசலாம், நிறைய பேர் இதில் தொகுத்து வழங்கினாங்க. ஸோ அவங்களே அவங்கவுங்க கட்டுரை பேசுனா கூட பேசணும், ஏன்னா இடபிள்யூஎஸ் பற்றி தெரியாது நிறைய பேருக்கு. நீட் ஒழிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ, நீட் ஒழிப்பு வந்து இன்றைக்கி 2 ஸ்டாண்டாக இருக்குது. பாதி பேர் ஆதரவாகவும் இருக்காங்க. கோச்சிங் சென்டரில் பணம் போட்ட பெற்றோர் ஆதரவாக இருந்தால் பரவாயில்ல. கம்யூனிஸ்ட் அமைப்பினுடைய கல்வித்துறை, கல்விக்கான அமைப்பு அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. மருத்துவத்துறை, கம்யூனிஸ்டுகளிலே உள்ள மருத்துவத்துறை வந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஸ்டாண்டே முரண்பட்ட ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ ஜனநாயக அடிப்படையில் கலந்துரையாடல் நடத்தி அதில் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு மக்களோட அறிவிக்கணும். அதாவது முற்போக்கு அமைப்புகளும் இவங்களுமே இப்படி கன்ஃபியூஸ்டான விஷயங்களை தொடர்ந்து பரப்புனாங்கன்னா மக்களுக்கும் அது கன்ஃபியூஸ்டாக தான் ஆகும். ஸோ அதில் மாற்றம் தேவை. அந்த நீட் ஒழிப்பில் என்ன முடிவெடுக்கிறாங்கங்கிறதுல மாற்றம் தேவை. அடுத்தது இடபிள்யூஎஸ் பற்றி பேசலாம். இடபிள்யூஎஸ்னுடைய அணிந்துரை வந்து, இந்த புத்தகத்தோட அணிந்துரை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு 2023 எழுதி கொடுத்து வெளியான புத்தகம் இது. ஸோ இந்த புத்தகத்துக்கு அந்த சிறப்பு மிக முக்கியமான சிறப்பு. ஸோ அணிந்துரையில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வாசித்து அப்படி தான் தொடங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ சமூக நீதி சமதர்ம சமுதாயத்தை அமைப்பதற்காக தான் திராவிட இயக்கம் அப்படிங்கிறது தோன்றியது. 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனப்படும் நீதி கட்சியானது சமூக நீதியை உருவாக்குறதுக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இரட்டை ஆட்சி முறைப்படி 1920 சென்னை மாகாணத்தில் ஆட்சியை கைப்பற்றி நீதி கட்சியின் ஆட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை ஆணையை பிறப்பிக்குது. வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை ஆணை அப்படிங்கிறது, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த இடஒதுக்கீடு பற்றி படிக்கும்போது பிரதிநிதித்துவம்ங்கிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்று வரை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் உரிமையையும் உரிய வாய்ப்புகளும் பெற அந்த அரசாணை தான் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் வகுப்புவாரி உரிமைக்கு தடை போட முடியாத நிலையை நீதி கட்சி உருவாக்குச்சு. இதனை பின்பற்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் இடஒதுக்கீடு உரிமையை வழங்கி வருகின்றன.